சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு தரிசிக்க வேண்டிய நேர்கோட்டில் இருக்கக்கூடிய 4 நரசிம்மர் ஆலயங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியுமா? பெரும்பாலும் எல்லாருக்குமே இது தெரிஞ்ச பரிச்சயமான விஷயமாக தான் இருக்கும். பரிக்கல், பூவரசங்குப்பம், சிங்கிரிக்குடி இந்த 3 ஸ்தலங்களுமே எல்லாருக்கும் தெரிந்த பரிச்சயமான ஸ்தலங்கள் தான். சுவாதி நட்சத்திரத்தில் இந்த 3 ஸ்தலத்தையுமே தரிசித்தால் நமக்கு ரொம்ப பெரிய பாக்கியமும் பெரிய பேரும் கிடைக்கும். நம்ம என்ன வேண்டின்றாலும் உடனே கிடைக்கும். நாளை என்பதில்லை நரசிம்மர் இடத்தில் அப்படின்னு ஏஎம் ராஜகோபால் ஐயா அவர்கள் குமுதம் பக்தியில் எவ்வளோலாம் எழுதியிருக்கார். அது மூலமாக எவ்வளோ பேர் எவ்வளோ பயனடைஞ்சிருக்கார்கள் நரசிம்ம பெருமானை வேண்டின்று. இன்றைக்கே இப்போவே வேணுங்கிற போது அவர் அப்படியே உடனே வெளியில் வரக்கூடிய அற்புதமான தெய்வம், கலியுக வரதராக இருக்கக்கூடிய இந்த நரசிம்ம சுவாமி. எவ்வளோ பக்தர்கள் வாழ்க்கையில் என்னெல்லாமோ நடந்திருக்கு. ஆஸ்திரேலியாவில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு கார் ரொம்ப வேகமாக வரும் பொழுது அந்த குழந்தை எப்படி தப்பிச்சதுங்க அந்த அப்பா அம்மாக்கே புரியல. ஏன்னா அந்த கார் அந்த ஊரில் அவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்கும். அப்பொழுது எனக்கு ஒரு சிங்கம் போல் அமைப்புள்ள ஒரு மாமா என்னை தூக்கி வச்சுட்டு இருந்தார் அப்படின்னு அந்த குழந்தை சொன்னபோது தான் இந்த அப்பா அம்மாக்கள்லாம் மெய் செலுத்துதான். அப்படி ஒரு சத்தியமான பிரத்யட்சமாக இன்றைக்கும் கலியுகத்தில் அருள் தரக்கூடிய மிகவும் வல்லமை படைத்த சிப்ரபிரசாதியாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர். இந்த நரசிம்ம பகவானை நாம் ஒரே நேர்கோட்டில் கூடிய 3 கோவில்கள் அப்படின்னு தெரிஞ்சு போகக்கூடிய விஷயங்கள் எதுனா சிங்கிரிக்குடி, பூவரசங்குப்பம், பரிக்கல். இதோடு சேர்ந்து 4வதாக ஒரு கோவில் இருக்குது, அந்தீலி நரசிம்மர் அப்படின்னு. அந்த அந்தீலி எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா திருக்கோவிலூருக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த கோவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பரிக்கல் நரசிம்மர் நம்ம தரிசனம் பண்ணுறோம் இல்லையா, அந்த பரிக்கல் நரசிம்மர் கிட்டேருந்து கிட்டத்தட்ட 36-37 கிலோமீட்டர் போனோம்னு சொன்னால் நம்ம அந்தீலி நரசிம்மரையும் தரிசிக்க முடியும். இந்த ஒவ்வொரு கோவிலோட விசேஷம் என்ன அப்படிங்கிறது, இதோட வரலாறு என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் இப்பொழுது நம்ம பார்ப்போம். சிங்கிரிக்குடி நரசிம்மர் ஹிரண்யகசிபு அப்படியே பொழந்து அவனோட குடலை மாலையாக போட்டுருக்கார் சுவாமி. அவ்வளோ ஒரு உக்ரத்தன்மையோட காட்சி அளிக்கக்கூடிய இந்த சிங்கிரிக்குடியோடைய க்ஷேத்திர மகிமை என்ன அப்படின்னா, இங்கே நிமிச்சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார் இந்த பகுதியில். அவர் நிறைய வரங்கள் வாங்கியிருந்தார். அவருக்கு இந்திர யாகம் அப்படின்னு யஜ்ஞம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அப்பொழுது அவருடைய குருவாகப்பட்ட வசிஷ்டரை இந்த யாகத்தை தாங்கள் நடத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார்கள். அப்பொழுது வசிஷ்டர் என்னால் இப்பொழுது வர முடியாது அப்படின்னு சொல்லி, நான் அடுத்த நாள் வரேன், நீ யாரை வச்சா நடத்திக்கோன்னு சொல்லி அதுக்கு அனுமதி கொடுத்துடுறார் அவரோட குரு. அதனால் கௌஷிகர் அப்படிங்கிற மகரிஷியோட கடாட்சத்தால் அந்த யாகம் நடத்தப்படுறது. அந்த யாகம் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. இந்த யாகம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் இந்த ராஜாவுக்கு ரொம்ப களைப்பாயிடுறது. அதனால் இந்த ராஜா கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு சொல்லி அரண்மனையில் போய் படுத்து உறங்கி கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது தான் வசிஷ்டர் வரார். ஆனால் அந்த ராஜா என்ன சொல்லிட்டு போயிடுறாருன்னா, யார் வந்தாலும் அனுமதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் குலகுரு வந்தால் அனுமதிக்கணும்னு சொல்லுங்கிற அந்த பிரச்சனை அந்த ராஜாவுக்கு அந்த நேரத்தில் இல்லை. அப்போது வசிஷ்டர் வரார். வசிஷ்டர் இந்த ராஜா தூங்கின்னு இருக்கா அப்படின்னு சொல்லி அவருக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி, ராஜகுரு ஆகப்பட்ட எனக்கே அனுமதி இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த வசிஷ்டருக்கு மிகவும் கோபம் அந்த ராஜாவை சபிச்சுடுறார். அந்த ராஜாவும் ஒரு விகாரமான ரூபம் கொண்டு எங்கெல்லாமோ காட்டிலெல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறார். இந்த ராஜாவுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, நான் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது இது நான் தப்பே பண்ணலை, அப்பொழுது எப்படி இந்த மகரிஷி என்னை சபிச்சார் அப்படின்னு அந்த ராஜாவுக்கும் கோபம் என்ன பண்ணுறாருன்னா அந்த வசிஷ்டரை சபிச்சு விடுறார். அதனால இப்போ 2 பேருக்குமே சாபம் பற்றி கொண்ட காரணத்தினால இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்பொழுது வசிஷ்டர் தன் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவரை அணுகி, நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, சிங்கிரிக்குடி அப்படிங்கிற அற்புதமான க்ஷேத்திரத்தில் தவம் இயற்றினால் இந்த தோஷத்திலிருந்து கண்டிப்பாக விடுபடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது வசிஷ்டர் அங்கே போகிறார். சிங்கிரிக்குடியில் அந்த நரசிம்மர், உக்ர நரசிம்மர், சம்ஹார குலத்துக்குடைய அந்த அற்புதமான நரசிம்மரை தரிசனம் பண்ணுறார், தியானம் செய்கிறார். அப்படி அவருக்கு அந்த சாப விமோச்சனம் அந்த இடத்துல கிடச்சிது. இதுதான் இந்த க்ஷேத்திரத்தோட மகாத்மியம். சிங்கிரிக்குடி சத்ரு ரோக ரிணம் அப்படிங்கிறது இந்த 6ஆம் இடத்தில் இருக்கு இல்லையா, அந்த 6ஆம் இடம் கெட்டு கடந்தது அப்படின்னு சொன்னால் இந்த 4 நரசிம்ம ஆலயங்களால் அந்த 6ஆம் இடத்தை சத்தியமாக சரி செய்ய முடியும். இப்போது நம்ம சிங்கிரிக்குடியில் அந்த உக்ர நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டோம். அடுத்ததாக பூவரசங்குப்பம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு வரும். இந்த ஹிரண்யகசிப சம்ஹாரம் பண்ணதுக்கு அப்புறமா நரசிம்மர் என்ன பண்ணுறாராம், பூவரசங்குப்பத்தில் சப்த ரிஷிகளுக்கும் காட்சி கொடுக்குறாராம். அதனால் அது ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். அகோவிலத்துக்கு போக முடியலை அப்படின்னு இருக்கவா எல்லாருமே இந்த பூவரசங்குப்பத்தில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தில் சென்று இந்த நரசிம்மரை தரிசித்தால் அதே பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பரிபூர்ண நம்பிக்கை. ஒரு காலத்தில் வேறு மதத்தை சேர்ந்த ஒரு ராஜா இருந்தாராம். அப்பொழுது அவர் என்ன பண்ணாராம், இந்த இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய அதாவது இந்த சனாதன தர்மத்தை பின்படுத்தக்கூடிய எல்லா விதமான சின்னங்களையும் அந்த ராஜா அப்படி உடைக்க ஆரம்பித்தாராம். அப்படி உடைச்சு கொண்டே இருக்கும்போது என்ன அர்த்தம் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களையும் இது பண்ணிகிட்டே வரார், அழிச்சுட்டு வரார். அப்பொழுது அங்கே நரஹரி அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கார். அந்த நரஹரிங்கிற முனிவர் இவருக்கு ஒரு சாபம் கொடுத்துறார் அந்த ராஜாக்கு, நீ இப்படி எல்லாம் பண்ணுற இல்லையா, இதெல்லாம் உனக்கு நிச்சயமாக பிரம்மஹத்தி தோஷம் பற்றி கொள்ளும் அப்படின்னு சொல்கிறார்.
இந்த முனிவரோட சாபம் வந்த காரணத்தினால் இந்த ராஜாவுக்கு ரொம்பவும் கஷ்டம் அதிகமாகிடுறது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ராஜாவுக்கு வந்து அப்போது மனசை வருந்த ஆரம்பிக்கிறார். நம்ம பண்ண பாவங்கள்லாம் சரி, நம்ம எல்லாம் பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு எண்ணி இந்த நரஹரி அப்படிங்கிற முனிவரை நோக்கி நம்ம போகலாம் அப்படின்னு அவர் தேட ஆரம்பிக்கும் பொழுது அப்படியே நடந்து கொண்டு வரார். எப்படியாவது பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேட வேண்டும் அப்படிங்கிற மனசு இப்பொழுது வந்தாச்சு. பூவரசம் மரம் ஒன்று இருக்குது. இந்த பூவரசம் மரம் அது கீழே படுத்து உறங்க ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அங்கு ஸ்ரீமன் நாராயணன் கனவுல வந்து என்ன சொல்கிறாருன்னா, நிச்சயமாக இந்த முனிவர் வந்து உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார், உன்னுடைய எண்ணம் பலிக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். உனக்கு பிராயச்சித்தம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார். தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறார். எழுந்தோடனே இவருக்கு வந்து நமக்கு வந்து கனவு எப்படி, நான் கனவு நம்புகிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான கனவு அப்படின்னு சந்தோஷத்தில் எழுந்திருக்கும் பொழுது அவர் மீது ஒரு பூவரச இலை விழருது. அந்த பூவரச இலையில் அவருக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியுடைய மூர்த்தம் காட்சி அளிக்கிறது. அந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி அந்த இலையில் காட்சி அளிக்கிறார். அதனால் பூவரசன் குப்பத்தில் அந்த நரசிம்ம க்ஷேத்திரம் உருவானதுக்கு காரணம் அந்த ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுறது. அது போலவே நரஹரி, அது மட்டும் இல்லை, அந்த குருவும் அங்கே வரார். நரஹரி அப்படிங்கிற அந்த ரிஷி வந்து இவருக்கு அனுகிரகம் செய்து இவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி 48 நாட்கள் அங்கேயே தங்கி நாம் தவம் செய்தோம், அந்த நரசிம்ம பகவானை தியானித்தோம் அப்படின்னு சொன்னால் சத்ரு ரோக ரிணம், அதாவது இந்த மூணுமே வந்து 6ஆம் இடத்துல தான் ஜாதகத்தில் இருக்கும். ரிணம்னா கடன், சத்ருனா எதிரி தொல்லை, அந்த ரோகம் அப்படின்னா வரக்கூடிய வியாதிகள், இது எல்லாத்தையும் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னால் இந்த பூவரசங்குப்பம் க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமானை நம்ம சென்று தரிசிக்கணும். கடைசியாக இப்போது பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டா பரிக்கல் அப்படின்னு போய்டும். ஆனால் நம்ம பரிக்கல் நம்மளோடதில் கடைசி கோயில் கிடையாது. பரிக்கலுக்கு அப்புறமா அந்தீலி நரசிம்மரை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஒரு மகாராஜா இருந்தார், வசந்த ராஜா அப்படிங்கிற ஒரு ராஜா. அவர் அந்த பகுதியில் பரிகாலசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் வந்து ரொம்பவும் வந்து எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துட்டே வந்தானாம். அந்த ராஜாவால் அந்த அசுரனை ஒன்றுமே பண்ண முடியலை. இப்போ திக்கிட்டருக்கு தெய்வமே துணை அப்படின்னு இருக்கும்பொழுது இப்போ நமக்கும் நிறைய பேர் இடையூறு கொடுத்துட்ருப்பார்கள் அப்படின்னு சொன்னால் நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை தியானம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இடையூறிலிருந்து நம்ம நிச்சயமாக காப்பாற்றுவார் இந்த நரசிம்ம பகவான். அப்படிங்கிறதுக்கு சான்றாக வசந்த ராஜாவின் தபத்துக்கு மெச்சி நரசிம்ம பகவான் அங்கே வரார். வந்து அந்த பரிகாலசுரன் அப்படிங்கிற அந்த அசுரனை வந்து துவம்சம் பண்ணி சம்ஹாரம் பண்ணி முடிச்சு விடுறார். முடித்த காரணத்தினால இந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுறது. இந்த க்ஷேத்திரத்தோட விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா, இங்கே சுவாமிக்கு அப்புறமா 2வது திருமஞ்சனம் ஆஞ்சநேய மூர்த்திக்கு தான் நடக்கும். இது ஒரு பிரார்த்தனாஸ்தலம். இங்கும் வந்து என்ன வேண்டிண்டோம் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக பலிக்கும். நியாயமான கோரிக்கைகள் நாளை என்பதில்லை நரசிம்மர் இடத்தில் அப்படிங்கிற வாக்கு பலிக்கும் விதமாக இங்கே வந்து என்ன வேண்டின்றாலும் நிச்சயமாக நடக்கும். இதுதான் பரிக்கல் நரசிம்ம க்ஷேத்திரம். சரி, இது ஏன் பரிக்கல் அப்படின்னு பேர் வந்தது? அந்த ராஜாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இங்கே லக்ஷ்மி நரசிம்மர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி. நரசிம்மர் வந்தோன்னா நரசிம்மர் உக்ரத்தை தணிக்கிறதுக்காக தாயாரையும் வேண்டிக்கிறார் அந்த ராஜா. அப்போது தாயார் வந்து பெருமாளோட மடியில் வந்து அமர்ந்த காரணத்தினால லக்ஷ்மி நரசிம்மர் சந்தோஷப்பட்ட காரணத்தினால அங்கே எல்லாருக்கும் க்ஷேமங்களும் மங்களங்களும் ஏற்படுறது. பார்த்து சந்தோஷப்பட்ட அந்த ராஜா என்ன சொன்னாராம், இது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்தது அந்த பரிகாலாசுரன் அப்படிங்கிற அந்த அசுரன் தானே, அந்த அசுரன் பெயரிலேயே இந்த க்ஷேத்திரம் விளங்கட்டும் அப்படின்னு அந்த ராஜா கேட்டுக்கொண்டாராம். இதுதான் பரிக்கல் நரசிம்மருடைய மகாத்மியம். சரி, இப்போ நம்ம இறுதியாக 4வதான கோவில் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்தீலி நரசிம்மர். அது எங்கே இருக்குது அப்படின்னா வியாசராயர், அதாவது வியாசராயர் இங்கே வர்றார். வந்து அவருக்கு புரியறது இங்கே ஒரு பாறை இருக்குது, இந்த பாறை அமைப்பு வந்து கருட பகவானுடைய அம்சம் அப்படிங்கிறது வியாசராயருக்கு புரிஞ்சுடுறது. அந்த பாறை மீது தான் இந்த நரசிம்மர் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே தினமும் வந்து சூரிய கிரணங்கள் அப்படியே நரசிம்ம பகவான் மேலே படர்ந்து கொண்டே தான் இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் இது. இங்கே ஆஞ்சநேயமூர்த்தியும் வியாசராயர் பிரதிஷ்டை செய்திருக்கார். இந்த நரசிம்மமூர்த்தியை நாம் தியானம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய இடையூறுகள் எல்லாம் போவது சத்தியம். அதனால் ஒரே நாளில் ஒரே நேர்கோட்டில் கூடிய 3 நரசிம்மர்னு சொல்கிறதுக்கு பதிலாக முடிந்தால் அந்தீலி நரசிம்மரையும் நம்மால் தியானித்து தரிசனம் செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொன்னோம்னால் நமக்கு பெரிய பெயரும் பாக்கியமும் சத்தியமாக கிட்டும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த 4 நரசிம்மரையும் நிச்சயமாக சுவாதி நட்சத்திரத்தில் தரிசித்து அனைவரும் பயன்பட வேண்டும். அடுத்த மாதம் அக்டோபர் 22ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு அற்புதமாக இந்த சுவாதி நட்சத்திரம் வருது. யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ பாக்கியம் இருக்கோ இந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை தரிசித்து எல்லாவித பலன்களையும் க்ஷேமங்களையும் நலன்களையும் பெற வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.